வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். நம்ம சேனலில் அதாவது டெட் எக்ஸாம் அப்டேட் என்ன இன்றைக்கானதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காமெடி கார்ட்டூன் ஸ்டோரி அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பிடிச்சவங்க இந்த ஸ்டோரியும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. டெட் தேர்வுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பது தொடர்பாக தற்போது முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது நடைமுறையில் உள்ள தேர்ச்சி மதிப்பெண்களின்படி பொது பிரிவினருக்கு 90 மதிப்பெண்களும், பிசி, எம்பிசி, பிசிஎம் உள்ளிட்ட பிரிவினருக்கு 82 மதிப்பெண்களும், எஸ்சி, எஸ்சிஏ மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 60 மதிப்பெண்களும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஆசிரியர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்திலும் விசாரணையில் உள்ளது. விசாரணையின் போது தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பது தொடர்பாக அரசு என்ன முடிவு எடுத்துள்ளது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலளித்த அரசு இந்த விவகாரத்தில் கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த முடிவை ஜூலை 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் பல கட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. முதல்வர் தலைமையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், துறை செயலாளர் மற்றும் கல்வி நிபுணர்கள் கலந்து கொண்டு இந்த விவகாரம் குறித்து ஆலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறுதிக்கட்ட ஆலோசனையிலும் தேர்ச்சி மதிப்பெண்கள் தொடர்பான முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அந்த முடிவு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. எந்த பிரிவினருக்கு எவ்வளவு தேர்ச்சி மதிப்பெண் நிர்ணயிக்கப்படும்? சிறப்பு டெட் மற்றும் பொது டெட் தேர்வர்களுக்கு ஒரே விதிமுறையா அல்லது தனித்தனி விதிமுறையா? ஏற்கனவே தேர்வு எழுதியவர்களுக்கும் இந்த மாற்றம் பொருந்துமா என்பது போன்ற பல கேள்விகள் ஆசிரியர்கள் மத்தியில் எழுந்துள்ளன. இந்த கேள்விகளுக்கான தெளிவான பதில்கள் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகே தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் அரசு தனது கொள்கை முடிவை தாக்கல் செய்யும் போதும் அல்லது அதன் பிறகு வெளியிடப்படும் அரசாணை மற்றும் செய்தி குறிப்பு மூலமும் முழுமையான விவரங்கள் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்களின்படி அனைத்து பிரிவினருக்கும் ஒரே அளவில் மதிப்பெண் குறைக்கப்படாது என்றும் ஒவ்வொரு சமூக பிரிவிற்கும் தனித்தனியாக மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் வெளியாகவில்லை. எனவே தற்போது வெளியாகும் தகவல்களை இறுதியான அறிவிப்பாக கருத வேண்டாம். தமிழக அரசு அல்லது சம்பந்தப்பட்ட துறைகள் வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பே இறுதியானதாக இருக்கும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான உடனே அதன் முழு விவரங்களையும் இந்த சேனலில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற டெட், டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை தொடர்பான உடனடி அப்டேட்க்கு நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஹைப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.